நீங்கள் 369 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை ரிப்பீட்டடாக பார்க்குறீங்களா? அப்போ இந்த ரீடிங் உங்களுக்கு தான். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் 369 அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ், ஏதோ ஒரு கீ, உங்கள் லைஃபுக்கான கீ, உங்கள் லைஃபோட புதிய டோர், ஒரு நியூ டோர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுக்கு ரிப்பீட்டடாக காமிச்சு உங்களை சிக்னல் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு கைட் பண்ணி கூட்டு போக போகிறாங்க. பட் அது என்ன விஷயங்கிறது இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கீ, உங்களுக்கு ஒரு சாவி உங்களுக்கு கொடுத்து இது உனக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நீ அடைய போகிற நேரம் இதுதான். இந்த நேரத்தில் நீ என்ன ஆசைப்படுறியோ அதை மேனிஃபெஸ்டேஷன் தாராளமாக இப்போ நீ பண்ணலாம். இப்போ நீ பண்ணினா கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ ஆசைப்பட்ட இலக்குகளை நீ ரீச் பண்ணுவ அப்படிங்கிறத யூனிவர்ஸ் ஒரு சைன் கொடுக்குறாங்க. இல்லை நீ உன்னுடைய இலக்கை நோக்கி போகாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் உன் கவனத்தை நீ அது மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்க. ஸோ நீ அதுலேருந்து வெளியில் எந்த விஷயத்துக்காக நீ உன்னுடைய கோலில் நீ உன்னுடைய ஃபோக்கஸை நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நமக்கு ரீகலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா 3ன்னு எடுத்துக்கிட்டால் க்ரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், 6ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஹார்மனி சொல்லலாம், அப்புறம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 9 எண்ட் ஆஃப் த சைக்கிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ க்ரியேட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போகுது. பேலன்ஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை நாம் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லாத ஒரு பழைய எண்ணங்களோ சம்திங் ஏதோ நம்மளுடைய சர்வைவலுக்கு ஒரு ஃபிட் இல்லாத, அதாவது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அத்தனையும் நீ லெட் கோ ஆஃப் பண்ணி மன்னிச்சு மறந்து விட்டுட்டு வரும்போது மட்டும்தான் உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கான கதவு திறக்கப்படும் அப்படிங்கிற தெளிவான மெசேஜை இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் மோஸ்ட் உன்னோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணு. ஏன்னா உன்னோட கட் சொல்கிறத கேளு, அது உன்னை கரெக்டான வழியில் கரெக்டான பாத்தில் உன்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். அதனால் உன்னோட இன்ட்யூஷனை கண்மூடித்தனமாக நீ நம்பி அப்படிங்கிறது தான் இந்த ஏஞ்சல் நமக்கு கைட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஹோப் பண்ண கூட இந்த டைமில் நீங்கள் சொல்லலாம். 369 அப்படிங்கிற ஹோப் பண்ண கூட நீங்கள் நினச்சி சொல்லும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸையும் கொடுக்கும். அண்டு இதுதான் இந்த ரீடிங், இதுதான் இந்த ஏஞ்சல் நம்ம